ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி மாற்றத்தின் காரணமாக மே 7ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான மாற்றங்கள், ஒவ்வொரு விதமான திருப்பங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்காத மாற்றங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலை காரணமாக நீங்க என்னென்ன மாற்றங்களை எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கறத நிச்சயமாக இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. மே 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில காத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக நீங்க தெரிந்து கொண்டு பயனடையலாம். இந்த காலகட்டம் தனுசு ராசினியர்களுக்கு நினைத்த விஷயங்கள், நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுமா, நிறைவேறாதா, அதுபோலவே உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு சூழல்ல இருக்க போது, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும், தொழில் வாழ்க்கை என்ன மாதிரி ஒரு சூழல்ல அமைந்திருக்கு என அனைத்து தகவலையுமே நீங்க இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொண்டாலே கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எந்த விதத்திலும் ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. மே 7ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசினியர்களுக்கு மங்களகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. இதனால உங்கள் வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை நீங்க அடையலாம். இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனமறிந்து மனைவியிடம் நடப்பதால் பிரச்சனைகள் தள்ளி போகலாம். இதனால குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு பாசிட்டிவான மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கணவன்மார்களாக இருந்தாலும் சரி, மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, நீங்க 2 பேருமே உங்களுடைய குடும்ப விஷயத்துல அனுசரித்து போறதுல எந்த வித தப்புமே கிடையாதுங்க. ஒருத்தர் அனுசரித்து போறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டங்களில் நீங்க பின்பற்றி நடக்கலாம். குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண உறவினர்களால் சில முயற்சிகள் கண்டிப்பாக வரலாம். அதிலிருந்து சாமர்த்தியமாக விடுபடுவது தனுசு ராசினியர்களுக்கு புத்திசாலித்தனமாகவே சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரிகளின் வருகையால் வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். பணம் பற்றாக்குறை இல்லாத காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். இதனால தனுசு ராசினியர்களுக்கு புதிய ஆடைகள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. வீட்டை புதுப்பித்து வர்ணம் பூசி அழகுபடுத்தக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம். வீட்டிற்கு தேவையான குளிர்சாதன பெட்டி, ஏர் கண்டிஷனர் போன்றவற்றை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் சில நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. மனைவியின் ஆசைப்படி சில பொருட்களை கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க வாங்கலாம். இந்த மாதிரி பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் தனுசு ராசினியர்களுக்கு இருக்கிறது. சில நேயர்களுக்கு தொழில் காரணமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிறந்து செல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படலாம். மேலும் பிள்ளைகளின் படிப்பிற்காக பெரிய மனிதர்களின் உதவியை நாட வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஏற்படும். வேலை காரணமாக அரசியல் நண்பரின் உதவியை கேட்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்துல தனுசு ராசினியர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை, எண்ணங்கள் அனைத்துமே உங்களுக்கு அதிகரிக்கும். ரொம்ப நீங்க சிந்திக்காமல் செயல்படுவது உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்படுது. அதிகமாக சிந்தித்தால் கண்டிப்பாக மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால பொறுமையாக கடைபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். வேலை பார்க்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய வேலையில மிகுந்த கவனமாக இருப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் ஏற்படும். அதிகாரிகளின் ஆதரவை எதிர்பார்க்கவே முடியாதுங்க. இதனால தனுசு ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. வேலை ரீதியா நீங்க நினைத்த விஷயங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். இந்த காலகட்டங்களில் அரசு பணியாளர்களுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது. கவனமாக வேலையை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுபோலவே வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடந்தாலும் வருமான பற்றாக்குறை உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம்.
ஸோ என்னதான் வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியாக பாசிட்டிவாக நடந்தாலும் வருமான ரீதியாக பண ரீதியாக பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயத்துல உங்களுக்கு சிக்கல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. பண ரீதியாக நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். இதனால பணத்தை செலவு செய்யும் போது நிதானமாக செலவுகளை நீங்க கடைபிடிக்கணும். இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தனுசு ராசினியர்கள் முக்கியமாக பட்ஜெட் போட்டு செலவுகளை நீங்க மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வரும் பொழுது கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்க ஆளாகாமல் போகலாம். ஸோ இதனால கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நீங்க தவிர்க்கலாம். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது தனுசு ராசினியர்களுக்கு உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்றாங்க. போட்டியாளர்களை முறியடித்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையலாம். அதுபோலவே பாதிப்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக எத்தனை பாதிப்பை நீங்க பார்த்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்திலும் சரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சரி நீங்க ரொம்ப கவனமாக செயல்படுவது அவசியமாகவே சொல்லப்படுது. தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு விதி மாற்றத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்து கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கலாம், வருத்தமும் ஒரு பக்கம் இருக்கலாம். ஸோ இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைத்தாலும் அதற்கு ஈக்குவலாக நெகட்டிவான பலன்களும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில இரண்டும் கலந்த மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். நகை வாங்க முடியாத வருத்தங்கள் சில பெண்மணிகளுக்கு இருக்கலாம். அதே நேரத்துல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ சந்தோஷமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், இரண்டும் கலந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் பெண்மணிகளுக்கு இருக்க போகுது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. பெண்கள் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில வேலையில எதிர்பார்த்த சலுகைகள் இந்த காலகட்டத்துல நீங்க நினைத்து பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க, அந்த சலுகை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். இந்த நேரத்துல தனுசு ராசியில இருக்கக்கூடிய நேயர்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த காலகட்டத்தில் அதீத நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தனுசு ராசினியர்களுக்கு விதி மாற்றத்தின் காரணமாக மே 7ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.